உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் சம்பந்தப்பட்ட செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கழகார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நேரம் மீன் போகாது. நடிகர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கட்சி உடைய கொடி அறிமுக விழா சமீபத்தில் நடந்திருந்தது. மெல்ல மெல்ல அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் அரசியல் களத்திலே சூடுபிருக்கின்றன என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அந்த கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு இந்த மாத இறுதியிலே வந்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியிலே நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றன. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று, விஜயுடைய கட்சி தரப்பிலே வந்து 2ஆம் கட்ட மாவட்ட அளவிலான ரசிகர் மன்ற தலைவர்கள் சொல்லுவது என்னவென்று சொன்னால், இந்த முதல் ஆண்டு விழா இந்த முதல் மாநில மாநாடு வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக இருக்கும் என்பது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2 கட்சிகளிலிருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் பலர் வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும், பல முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் போன்ற அளவில் இருப்போர் முக்கியஸ்தர்கள் எல்லாம் வந்து விஜயுடைய கட்சியிலே இந்த மாநாட்டின் போது இணைவார்கள் என்று தகவல்கள் வருகின்றன. ஆனால் அதைவிட மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன வருகிறது என்று சொன்னால், இந்த விழாவிலே வந்து கலந்து கொள்வதற்கு ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும், ராகுல் காந்தி அதை இன்னும் ஏற்றுக்கொண்டு விட்டாரா இல்லையா என்று தெரியவில்லையும் தகவல்கள் சொல்கின்றன. ஒருவேளை ராகுல் காந்தி இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டிலே கலந்து கொண்டார் என்று சொன்னால், தமிழக அரசியலிலே அது ஒரு பெரிய துருப்புமுனையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை என்பது பலரின் கருத்து. ஏனென்றால் நாம் எல்லாரும் அறிந்து தான், இங்கே வந்து காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அசைக்க முடியாத கூட்டணியை போன்று இருக்கிறது. பல ஆண்டுகளாக 24 பாராளுமன்ற தேர்தலில் வந்து அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. 39 தொகுதிகளிலும் வந்து போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆக இந்த செய்திகள் வந்திருக்கும் சூழ்நிலையில் இன்னொரு சுவையான சம்பவம் நடந்திருக்கிறது. நேற்றைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்காவிலிருந்து ஒரு மாலை நேரத்திலே சைக்கிள் பயணம் மேற்கொண்டு அந்த சைக்கிள் பயணம் செல்லும் காட்சியை வந்து ட்விட்டர் தளத்திலே பதிவிட்டிருந்தார், எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருந்தார். அதற்கு பதிலளித்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்திலே வந்து, அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்களை, நாம் இப்பொழுது சென்னையில் இந்த மாதிரி சைக்கிள் பயணம் போக போகிறோம் என்று கேட்டு ஒரு வினா எழுப்பியிருந்ததற்கு எக்ஸ் தளத்திலேயே பதிலளித்த தமிழக முதல்வர் ஸ்டாலின், விரைவிலேயே போவோம் என் நண்பர் ராகுல் காந்தி அவர்களே, அது மட்டுமல்ல, ஒரு மாலை வேளையில் வந்து சைக்கிளிங் போய்விட்டு அதற்கப்புறம் வந்து ஒரு தென்னிந்திய உணவு எங்கள் வீட்டிலே உங்களுக்கு விருந்தாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இதை உற்று நோக்கும் பல அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அரசியல் கருத்தாளர்கள் வந்து எப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய உறவு, காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுகவினுடைய உறவு இப்போது அசைக்க முடியாமல் இருக்கிறதுக்கு மீண்டும் இது ஒரு உதாரணம் என்று சொல்லுகிறார்கள். அதைவிட முக்கியமான ஒரு தகவல் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த ராகுல் காந்தி வந்து விஜயுடைய கட்சியினுடைய விழாவிலே கலந்து கொள்வார் அப்படிங்கிற வந்து வதந்தியை கிளப்பி விட்டிருக்கிறதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். குறிப்பாக விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் சில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் வந்து அவர்கள் தரப்பிலிருந்து மீடியாவுக்கு கசியவிட்ட இந்த செய்தி வதந்தியாக மாறி அது ஒரு செய்தியாக மாறியது என்பதை பலரும் சொல்லுகிறார்கள். இதை மிக சுவையான ஒரு பார்வையோடு கண்ணோட்டத்தோடு பார்க்கும் டெல்லி பத்திரிகையாளர் ஒருவர் சொல்லுவது என்று சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறை இனி வரும் காலங்களில் வந்து தனித்து தேர்தலை சந்திப்பது என்பது அவர்களுக்கு மிக கடினமான ஒன்று அப்படிங்கிறதை அவர்கள் உணர்கிறார்கள். அதனால் இப்போதைக்கு இன்றைக்குள்ள சூழ்நிலையிலே எப்படியாவது நடிகர் விஜயுடைய கட்சி மற்றும் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டணி இருந்தால்தான் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முடியும். அந்த தேர்தலில் வந்து கணிசமான வாக்குகளை பெற முடியும். ஆட்சிக்கு வர முடியாது என்பது அடுத்த கட்டம். முதல் கட்டத்திலே வந்து ஒரு கணிசமான வாக்குகளை பெற வேண்டும் என்று சொன்னால், அதாவது ஏடிஎம்கே வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கணும். அப்படி என்று சொன்னால் உறுதியாக கூட்டணி இல்லாமல் முடியாது என்ற ஒரு முடிவுக்கு அதிமுகவுடைய தலைமை வந்திருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு படுதோல்வியை சந்தித்த அதிமுக மீண்டும் அந்த கரெக்டிவ் மெஷர்ஸ், அவருடைய சரிப்படுத்தல் நடவடிக்கைகளை எதுவும் எடுக்கவில்லை என்றும், என்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் இருந்தனவோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போதும் இருக்கின்றன என்றும், எந்த விதமான நடவடிக்கைகளும் சரிப்படுத்தல் நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்றும், பிரிந்து போன தலைவர்களெல்லாம் வந்து ஒன்று சேர்க்கும் முயற்சிகள் அதிமுகவில் நடக்கவில்லை. பல மாவட்ட செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வந்து கேள்வி கேட்கும் நிலைமையில் இருக்கிறார்கள். இப்படி பலவாறான கருத்துக்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த நிலையை பற்றி உலாவி வருகின்றன என்பதை மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே
எப்படி என்ன ஆனாலும் வந்து நடிகர் விஜயுடைய மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தி கலந்து கொள்ள மாட்டார் எனவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சியில் இருக்கும் அந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்ஸ் அவங்க தான் வந்து இந்த கருத்தை பரவ விட்டு தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் அதை இந்த குழப்பத்தை வந்து தீர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே வந்து இந்த எக்ஸ் தளத்திலே வந்து முதலமைச்சர் ஸ்டாலினும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் வந்து பேசிக்கொண்டதாகவும் கூட தகவல்கள் வருகின்றன. இந்த சூழ்நிலையிலே இனி வரும் காலங்களிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி சமாளிக்கப் போகிறது, 2026 சட்டமன்ற தேர்தலை வந்து தைரியமாக எதிர்கொள்ளும் நிலைமையில் வந்து இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? நாம் பலமுறை பார்த்தது போல் இரட்டை இலை சின்னம் இருந்தும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த வலு வந்து பெரிதும் குறைந்திருக்கிறதா? இது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன என்று பல அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒன்று, நடிகர் விஜய் வந்து தனித்து தான் போட்டியிடுவார் என்று முடிவெடுத்தால் அப்பொழுது அதிமுகவின் நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இன்னொன்று, சில நாட்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து விஜயுடைய கட்சியோடு தனக்கு கூட்டணி இல்லை என்றும், இதுகாரம் வரை எத்தனை முறை தேர்தலில் சந்தித்த போதும் தனித்து நின்று தான் சந்தித்தோம், அதே போல் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தனித்து தான் நின்று சந்திப்போம் என்பது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 100 சட்டமன்ற தேர்தலுக்கான உறுப்பினர்கள், அதாவது அந்த போட்டியாளர்கள் கூட பட்டியல் தயாராக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி, விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த மூன்றும் ஒரே அணியில் இருப்பது சாத்தியம் அல்ல அப்படிங்கிற ஒரு பிக்சரை தான் இப்போதைக்கு சீமான் கொடுக்கிறார் என்பதை முக்கியமாக பார்க்க வேண்டும். இப்படி பல அரசியல் கணக்குகள் கடந்த சில நாட்களிலே வந்து நடந்து கொண்டிருக்கின்றன. மிக மிக உறுதியான வலுவான ஆலமரம் போன்ற வேரூன்றிய ஒரு காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி, இன்னொரு புறம் ஒரு வலுவிழந்த அதிமுக கூட்டணி மீண்டும் வலுப்பெற்று அந்த கட்சி பலம் வாய்ந்து வலம் வருமா, தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா என்ற பல கேள்விகளை வந்து இந்த விஜயோட கட்சி துவக்கம் வந்து கொண்டு வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பெரிய அளவில் வந்து வாக்குகளை உடைக்கும் பணியை கூட விஜயுடைய கட்சி செய்யும். யாருடைய சார்பிலே வந்து விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், யாருடைய பின்னணி, யார் வந்து விஜயுடைய கட்சியினுடைய பின்னணியில் இருக்கிறது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன என்று பலரும் சொல்லுகிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களம் மெல்ல மெல்ல சூடு பிடக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்களும் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலிலிருந்து தனித்து நின்றது போலவே மீண்டும் தனித்து தான் நிற்பார்கள். அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று உறுதியாகும் பட்சத்திலே எப்படி இந்த தேர்தல் முடிவும் அமையப்போகும்? திமுக வந்து மிக மிக வலுவாகத்தான் இருக்கிறது கூட்டணி கட்சிகளோடு. விஜய் வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார் இந்த தேர்தலிலே? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் விஜய்க்கு அரசியல் எதிர்காலம் இல்லை என்றும் பலரும் சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. மீண்டும் வேறொரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் நான் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.